ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராபெரி கேக் ரெசிபி. எக் இல்லாமல், அவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு ஸ்ட்ராபெரி கேக் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு 200 ml அளவுக்கு தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர், கொஞ்சம் கெட்டியா இருக்க தயிர் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு இதுல போட்டுடலாம். இது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹீப்டா எடுத்திருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். 1/2 கப் அளவுல கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்போ இதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிரீமியா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரையும் இந்த தயிரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிரீமியா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து அந்த மாதிரி திரித்திரியா இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த சர்க்கரை பொடியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது கூட ஒரு ஹீப்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது பாருங்க நல்லா ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன்ல அதை இதுல சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன், அதுவுமே கொஞ்சம் 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமா இருக்குது, இது குக்கிங் சோடா. இது நம்ம பஜ்ஜிகளை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடாப்பு, அதை 1/2 டீஸ்பூன் இதுல சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கிங் பவுடரும் குக்கிங் சோடாவும் போட்டதும் நல்லா நொறைய நுரைச்சிட்டு வருது பாருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சுடுங்க. இப்போ இதுக்கு இடையில நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்ல லைட்டா எண்ணெய் வந்துட்டு நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பட்டர் எது வேணாலும் நீங்க கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சைட்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா எண்ணெய் கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. கிரீஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா மைதா மாவு நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இந்த மைதா மாவு படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டு இந்த எக்ஸ்ட்ரா மைதாவை நம்ம வெளியில கொட்டிடலாம். பாருங்க, எக்ஸ்ட்ரா மைதாவை வெளில தட்டியாச்சு. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக் டின் இல்லைன்னா நீங்க வீட்டுல யூஸ் பண்ற ஏதாவது ஒரு எவர் சில்வர் டப்பா, டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை கூட நீங்க வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா நுரைச்சிக்கிட்டு நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு நம்ம போட்ட பேக்கிங் பவுடரும் குக்கிங் சோடாவும். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, எந்த கப்ல நம்ம வந்துட்டு தயிர் அளந்தோமோ, 200 ml தயிர் எடுத்தோம், இந்த கப்ல 3/4 கப் அளவுக்கு இருந்துச்சு, அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த மைதா மாவை இதுக்குள்ள கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போறோம். இது வந்து ஆல்ரெடி சளிச்சு வச்ச மைதா மாவு, இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க மைதா மாவை. இதை வந்துட்டு இதுக்குள்ள லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அடிச்சு மிக்ஸ் பண்ணாம அழுங்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சமா பால் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விடுறேன். பாலையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த பேட்டர் ரெடி ஆகும் போதே நீங்க ஒரு பேனை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்றதுக்கு அடுப்புல வச்சிடுங்க. நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்ல வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ கரெக்டான டெக்ஸ்சர்ல இருக்குது நம்மளோட பேட்டர். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணா எடுத்துக்கலாம். இது ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்துட்டு ஸ்ட்ராபெரி எமல்ஷன் யூஸ் பண்ண போறோம். இதுல வந்துட்டு கலர் பிளஸ் அதோட எசன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதனால நம்ம தனியா கலர் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட வெறும் எசன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தனியா கலர் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. இதுல அழுங்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த இதெல்லாம் போயிடும், பேக்கிங் பவுடரோட அந்த எஃபெக்ட் எல்லாம் போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்மளோட பேட்டர். அழகான ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. இப்போ இந்த பேட்டரை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் டின்ல ஊத்திடலாம். இதை வந்துட்டு லைட்டா இந்த மாதிரி டேப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பேனை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்றதுக்கு அடுப்புல வச்சிருக்கேன். 5 நிமிஷமா அது நல்லா சூடாயிட்டு இருக்குது. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேக் டின்னை தூக்கி இந்த பேன் உள்ள வச்சிடலாம். கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுல் எதையாவது கவுத்து வச்சுக்கலாம் நீங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்ல லோ ஃப்ளேம்ல இது வந்துட்டு ஒரு 35 நிமிஷம் வேகணும். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணலாம். இந்த டைமிங் வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். நீங்க எந்த மாதிரி கனமான பேன் எடுக்கிறீங்க, ஹீட் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகலாம். ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுல இருக்கிற இந்த ஓட்டையை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு அடைச்சு விட்டுருங்க. நான் வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சு இந்த ஹோலை வந்து அடைச்சிருக்கேன். இது இப்படியே பேக் ஆகட்டும். ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. நம்ம கேக்கை பேக் பண்ண வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்டர்ல
மூடில இருந்து லைட்டா தண்ணி வந்துட்டு ட்ரிப் ஆயிருக்குது, அதனால இந்த இடத்துல இப்படி இருக்கு. அதனால வெந்துருச்சு நம்மளோட கேக்குங்க பாருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். கிளீனா வருது கத்தி. இப்போ நல்லா வெந்துருச்சு நம்மளோட கேக். இப்போ இதை வெளியில எடுத்து நல்லா ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை டிமோல்ட் பண்ணலாம். கேக் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கு. இப்போ நம்ம இதை டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்க ஓரம்ல அதுவே விட்டு வந்துருச்சு. லைட்டா வந்துட்டு நம்ம ஓரத்தை லூஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம அப்சைட் டவுன் திருப்பி லைட்டா டேப் பண்ணோம்னா போதும், வந்துட்டு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேக். நம்மளோட சூப்பரான கேக் ரெடி. இந்த கேக் மேல இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்ல கத்தியோ வச்சு இந்த மாதிரி இப்படி பிரிக் பண்ணி விடுங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு. நம்ம இதுக்கு மேல உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி கிரஷ் இருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹெர்ஷீஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராபெரி சிரப் வருதுல, அது கூட யூஸ் பண்ணலாம். எதுவும் இல்லைன்னா நீங்க இப்படியே சாப்பிடலாம், இதுவே சூப்பரா தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டா பிரிக் பண்ணி விட்டுலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தான் யூஸ் பண்ண போறேன். நல்லா இந்த மாதிரி பிரிக் பண்ணி விட்டாச்சு எல்லா சைடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக வேண்டி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராபெரி எமல்ஷன் இருக்குல்ல, ஒரு 2 ட்ராப் இதில் விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிக்க போகிறோம். மெல்ட் பண்ணி நம்ம இதை கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாமை வந்துட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிக்கலாம். இதை பிரிக் பண்ணி வச்சிருக்கிற கேக் மேலே இந்த ஜாமை வந்துட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா இது உள்ள அப்சர்வ் ஆகிடும். நம்ம பிரிக் பண்ணி விட்டுருக்கோம்ல கேக்கை. இது இருக்கட்டும். ஒரு குட்டி வடிச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் விட்டுக்கலாம். பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் தீர்ந்துருச்சு, அதனால நான் பால் விடுறேன். அதுக்கு பதிலாக பால் சூடாகட்டும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து காம்பவுண்டு, ஒயிட் காம்பவுண்ட். இப்போ அதை வந்துட்டு நம்ம இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் கண்டிப்பாக ஃப்ளேம் வந்துட்டு ஹையில் இருக்கக்கூடாது, லோவில் தான் இருக்கணும். ஏன்னா சாக்லேட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ், உடனே பேர்ன் ஆகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலோட சூட்லேயே இது வந்துட்டு மெல்ட் ஆகிடும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கேக் மேலே ஊற்றலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாக்லேட்டும் பாலும் சேர்த்து சூடு பண்ணோம்ல, அதை வந்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி சில் பண்ணி வச்சிருக்கேன் நான். இப்போ இது கொஞ்சம் இப்போ திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்துட்டு கேக் மேலே நம்ம இப்படி போட்டுடலாம். நீங்கள் கேக் மேலே மட்டும் போடலாம், இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மில்க் மேட் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக அதுவும் இதே மாதிரி தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம மேலே இப்படி வந்து தூவி விட்டுடலாம். டெக்கரேஷன் எல்லாமே உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க, எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஜெல்லிஸ் வைக்க போகிறேன். உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி வைக்கலாம், இல்லை ஜெல்லி இருந்தால் ஜெல்லி வைக்கலாம். என்ன இருக்கோ அதை வந்துட்டு வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்துட்டு செட் பண்ணிடலாம். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ கேக் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வெளில எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு ஈஸியா கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக்கு பாருங்க, பார்க்கவே சாஃப்டா தெரியுதுல கேக்கு. சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி கேக்கு. கண்டிப்பா இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.